ரெட்மி அவங்களோட டேப்லெட் சீரிஸில் இப்போ புதுசாக ரெட்மி பேட் 2 ப்ரோ இந்தியாவில் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேப்லெட் 2 வேரியண்ட்ஸில் இருக்குது. ஒன்று வைஃபை வேரியண்ட், இன்னொன்று 5G வேரியண்ட்லேயும் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 டேப்லெட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேட் 2 ப்ரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.1 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.5K ரெசல்யூஷன் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 360Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீனோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 600 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த வித இஷ்யூஸ் இல்லாமல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளே உங்களுக்கு 1.07 பில்லியன் கலர்ஸ் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ராசஸர்னு பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட் உங்களுக்கு Snapdragon 7S Gen 4 ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். உங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், கேமிங்காக இருக்கலாம், ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக ஃப்ளாக்ஷிப் லெவல் எதிர்பார்க்காதீங்க. மிட்ரேஞ்சில் இது நல்ல ப்ராசஸர்னே சொல்ல முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB LPDDR4X ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேப்லெட்டில் பெரிய லெவல் கேமரா எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் கேஷுவல் வீடியோ கால்ஸ்லாம் பேசுவீங்கன்னா அதுக்கு இது போதுமானதாக இருக்கும். பிரைமரி ஷூட்டர் 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டேப்பை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் 12,000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற டேப்லெட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமான பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பவர் பேங்க்கை விட பெட்டரான அவுட்புட் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள்கிட்ட ஏர்பாட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க, அதை சார்ஜ் பண்ணணும்னா தாராளமாக இதை வச்சு உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோன் முன்னாடியே சொல்லாமல் 2 வேரியண்ட்ஸில் இருக்குது. வைஃபை வேரியண்ட் உங்களுக்கு வைஃபை 6 சப்போர்ட் இருக்குது அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுவே செல்லுலர் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குது அண்ட் 4G சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டேப்லெட்டோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 7.5 வந்து ஓவரால் திக்னஸ். அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 610 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் யூஏயான HyperOS வெர்ஷன் 2 அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெட்மி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது டேப்லெட்டுக்கு ஒரு லாங் டேர்மான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வைஃபை மட்டும் இருக்கிற வேரியண்ட் உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 22,999க்கும் அண்ட் வைஃபை ப்ளஸ் 5G இருக்க வேரியண்ட் உங்களுக்கு 25,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே உங்களுக்கு ஹையர் அண்ட் வேரியண்ட்டான வைஃபை ப்ளஸ் 5G வேரியண்ட்டில் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட், இது வந்து ஒரே வேரியண்ட் செல்லுலார் வேரியண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 27,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சொன்ன ப்ரைஸிங் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் 2,000 சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஸோ கேஷ்பேக் இல்லை அப்படின்னா 2,000 rupees உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டேப் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டேப்லோட கான்ஃபிகரேஷன் ஓகே தான், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஆனால் ஷாமி பேட் 7 அப்படிங்கிற டேப்லெட் இருக்குது. இந்த ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா 2,000 rupeesலேருந்து 3,000 rupees நீங்கள் ஆஃபர் பண்ணிங்க அப்படின்னா இதை விட பெட்டரான டிஸ்பிளே, பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் 2 எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், மீடியா கன்சம்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஷாமி பேட் 7 கூட வாங்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து தான். அண்ட் இந்த டேப்லெட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.